அனைவருக்கும் வணக்கம். ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஃபைன். ஹூ ஆர் யூ அப்படிங்கிறீங்களா? அது இருக்கட்டும். உங்களுக்கு கடவுளின் குழந்தை தெரியுமா? ஆமாங்க, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நம்முடைய தாவேக்க நண்பர்கள் இப்பொழுது வைத்திருக்கிற பெயர் கடவுளின் குழந்தை. ஆமா, அதுலயே 2 பேருக்குள்ள சண்டை, 2 தரப்பாக மோதிக்கொள்கிறார்கள். என்னது? கடவுளின் குழந்தைன்னு ஒரு தரப்பு, இன்னொரு தரப்பு வாயிலடிங்க கடவுளே அவருதாங்க அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களப்பா. எப்பா கொஞ்சம் விளங்குங்க, என்ன விஷயம், எதனால இப்படி ஒரு அடமொழி அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு விஷயம் தெரியாதே. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு தேதி 3. இன்னைக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போக வேண்டியது. எதுக்குப்பா அப்படின்னா, அதான் அந்த காவேரி பிரச்சனை சம்பந்தமாக, தண்ணி திறந்து விடுற சம்பந்தமாக போக வேண்டியது. ஆனா அவர் வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு வரவேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வரவேணான்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அணை ரொம்பி தண்ணி திறந்து விட வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டு தண்ணியை திறந்து இப்போ ஒகேனக்கல் தாண்டி ஓடிட்டு இருக்குது. அப்ப கடவுளின் குழந்தை தானே. ஆனாலும் முகத்துல ஒரு சோகம் தெரியுது. கடவுளின் குழந்தைன்னு சொல்றீங்க, ஆனா மூஞ்சி கொஞ்சம் டல்லா இருக்குது. என்னப்பா விஷயம்னா, அது என்னமோ உண்மைத்தான். நாங்க வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தோம். அது நடந்திருந்தா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். நீ என்ன பிளான் போட்டு வச்சிருந்தா நான் சொல்லட்டுமா? என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த 3ஆம் தேதி வரைக்கும் தண்ணி திறந்து விடாம இருந்தாங்க அப்படின்னா, 3ஆம் தேதி நம்ம தளபதி போற அந்த மீட்டிங் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா, அப்படி போய் கர்நாடகாவில் இறங்கி ஹெலிகாப்டர்ல அப்படி கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு உட்காந்து அப்படி இப்படின்னு கை காட்டுற மாதிரி சில போஸு, சில ஸ்டில்லு, சைடு ஆங்கிள் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நிறைய ஷாட்லாம் எடுத்து, ட்ரோன் ஷாட்லாம் எடுத்துட்டு அங்கே போயிட்டு இப்படி கையை நீட்டி ஏதாச்சும் பேசிட்டு இருக்கிற மாதிரி, டிகேஎஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி 2-3 ஷாட்லாம் எடுத்துட்டு, அவர் இப்படி சென்னைக்கு வந்து அடுத்த நாள் அந்த டேம் ரொம்ப தொலையக்கூடாதா? ஆமா, கேரளாவில் மழை பெஞ்சு தான் கபினி ரம்புது. ஆனா அது ஒரு நாள் தள்ளி இதெல்லாம் நடந்து அதுக்கு அடுத்த நாள் அது நிறைஞ்சிருந்து அதுக்கு அடுத்த நாள் அவங்க திறந்து விட்டுருந்தாங்கன்னா, அங்க பாடுறா எங்க அண்ணன் போனாரு, ஹெலிகாப்டர்ல ஏறினாரு, 2 உருட்டு 2 மிரட்டு 2 சுத்தி பார்த்தாரு, அவ்வளவுதான். நடுக்கி போயிட்டாங்கல்ல. தண்ணியை திறந்து விட்டாங்களா? அவரு பேச மாட்டாரியா, அவரு பேச மாட்டாரு. அவர் என்ன செய்யணுமோ செய்வார். தண்ணி வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கில்லி படத்துல இருந்தெல்லாம் ஒரு வீடியோவை கட் பண்ணி வச்சிருந்தோம்யா. சார், இவனை மட்டும் கர்நாடகா அமிச்சா தண்ணியை கையோடு கொண்டு வந்துருவான் சார், கில்லி சார் அப்படின்னு சொல்லி பாண்டு பேசுற டயலாக் எல்லாம் கட் பண்ணி அதுக்கு ஒரு பிஜிஎம் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருந்தோம். பாத்தியா, கர்நாடகாவுக்கு போயிட்டு தண்ணியை கையோடு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு எப்படி இருந்திருக்கும் அந்த எடிட் எல்லாம் பாக்குறதுக்கு. அவசரப்பட்டு மழை பெஞ்சு தொலைஞ்சிருச்சுங்க அதிகமா கேரளாவில். இந்த கமினி டேம் கொஞ்சம் சீக்கிரமா ரம்பி தொலைஞ்சிருச்சு. அங்க தண்ணி திறந்து விட்டாங்க, வந்துருச்சு. நம்பால போறதும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துல கொஞ்சம் குளறுபடியாகி கேன்சல் ஆகி போச்சு. வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் கடவுளின் குழந்தை வரன்னு சொன்னதுக்கே தண்ணி திறந்து விட்டான். பாத்தியா, எங்க அண்ணன் வரேன் நுழையறன்னு சொன்னதுக்கே மழை வந்துருச்சு. பாத்தியா, மழை வந்து டேம் ரம்பி ஓடிடுச்சு. பாத்தியா, அதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஏதோ எங்க மனசை தேர்த்திக்கிறதாக இப்படி ஒரு டைட்டில் வச்சிருக்கிறோம்பா அப்படின்ட்டு பெரிய அளவுல ரீல்ஸ் பிளான் போட்டிருக்கிறாங்க. இந்திய அளவுல அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே பிளான் போட்டுக்கிறாங்க. இப்ப இல்ல, 15 நாளாவே கபினி டேமுக்கு கேரளாவில் மழை பெஞ்சு தண்ணி வந்துகிட்டே இருக்குது, சேர்ந்துகிட்டே இருக்குது, அணை நிரம்பிட்டே இருக்குது. கண்டிப்பா அந்த 1ஆம் தேதியிலிருந்து அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள அந்த 80% அதை தாண்டி திறந்து விட்டுருவாங்கலாம் தெரிஞ்சுதான் இவங்க 3ஆம் தேதி பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம். அது கடைசி நிமிஷத்துல குளறுபடி ஆனதுனால தண்ணி வந்துருச்சு அண்ணன் போறதுக்கு முன்னாடி. டெக்னிக்கல் ஃபால்ட். சரி விடுங்க, இது ஒரு புறம் இருக்க. நேத்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசின பேச்சு பயங்கரமா, பல்லாவரத்தில் நினைக்கிற மீட்டிங்கு ரொம்ப வெறித்தனமா கடும் தாக்குதல், மிக கடுமையான தாக்குதல் டிவிகேவை நோக்கி வச்சிருக்காரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நோக்கி வச்சிருக்காரு. அமைச்சர் கில்லி சரத்துல இருந்து எல்லாத்தையும் ஒரு புடி பிடிச்சு விட்டாருங்க. சர்ற மாதிரியே புட்டி பிடிச்சு விட்டாரு. அந்த பேச்சுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் அது பயங்கர ட்ரெண்டிங். யாருப்பா நாம் தமிழருக்கு ஐடிவிங்க ஒன்று இப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லையே, அது யாருப்பா அவ்வளோ ட்ரெண்ட் பண்றதுன்னா, அதான் இருக்கவே இருக்காங்களே நம்ம தாவேக்கன்ஸ். எங்களுடைய கோவத்தையும் ஆத்திரத்தையும் நாங்க கொட்டாம விட மாட்டோம். என்ன பேசியிருக்காரு தெரியுமா சீமான், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி எப்படி 1 கோடி பேர் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசின பேச்சுக்களை பார்த்தா. அவங்களுடைய வேதனை ஆகட்டும், அவங்களுடைய கோபங்கள் ஆகட்டும், அவங்களுடைய தாபங்கள் ஆகட்டும் ஒன்றும் சொல்ல முடியல. அவ்வளோ புண்பட்டுட்டாங்க, அவ்வளோ ஹர்ட் ஆயிட்டாங்க. ஏன்பா அவ்வளவா ஹர்ட் ஆயிட்டீங்கன்னா? ஆமாங்க, பேச்சை பார்த்தீங்களா, ஒரு கண்ணியம் இல்லை, ஒரு மரியாதை இல்லை, ஒரு தராதரம் இல்லை. என்ன வாய் இது, என்ன பேச்சு இது, அப்படியா இப்படியான்ட்டு. சரிப்பா, கடுமையாக தான் பேசிவிட்டாரு. ஆமாம், ஃப்ளோவில் ஏதோ கெட்ட வார்த்தையெல்லாம் சொன்ன மாதிரி தான் கூட இருந்துச்சு. கடுமையாக பேசுறதெல்லாம் ரைட்டு. ஆனால் ஏன் அவங்கள கடுமையாக பேசக்கூடாது? ஏன் அவங்கள கடுமையாக பேசக்கூடாது? ஒரு சின்ன உதாரணம். இன்னைக்கு வந்த செய்தி ஒன்றும் இல்லை. எப்போ விஜய் அவர்களுக்கு பர்த்டே? ஜூன் 22. அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடின்னு சொல்லிட்டுக்கிறோமா?
பள்ளிகளுக்குள்ள நுழையிறது, கட்சிக்காரங்க போறது, இந்த டிவிக்கு முழக்கங்களை இட வைக்கிறது, விஜய் அவர்களுடைய படத்தை மாற்றுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் போயிட்டு தாவேக கொடியை கட்டுறது, முழுக்க முழுக்க அந்த இளம் சமூகத்தை அந்த குழந்தைகளை டார்கெட் பண்ணி பேய் மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. இதோ ஒரு இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட் இல்லைங்க, வந்துகிட்டே இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. அப்போ தெள்ள தெளிவா திட்டமிட்டு தான் குழந்தைகளை இவங்க டார்கெட் பண்றாங்க, பிஞ்சுகளை இவங்க டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப இவங்களே நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து முதல்ல கண்டன அறிக்கை, இது மாதிரி பண்ணா இது மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கப்புறம் நின்றுச்சா? நிக்கல, திருப்பி நடக்குது. ரொம்ப கண்டனமா ஒரு அறிக்கை விடுறேன், இதுக்கு மேல யாரா பண்ணீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கப்புறம் நின்றுச்சா? இல்ல. அதுக்கடுத்து உக்கரமா ஒரு கண்டன அறிவிக்கை விடுறேன், இதுக்கு மேல யாராச்சும் பள்ளிகளுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிங்கன்னா அப்படின்னும் போதே பாத்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர் போய் நுழைஞ்சிட்டு ஏதாச்சும் ஒரு குவார் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. பாவம் ராஜ்மோகன் ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படி பார்த்துட்டு அடுத்து அவரை தான் பாக்குறாங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே இங்க பார்ப்பாங்களே அப்படின்ட்டு. இப்ப நேத்து காரைக்குடியில ஒரு பள்ளியில, அரசு பள்ளின்னு தான் சொல்றாங்க, அந்த பள்ளியில ஏதோ ஸ்போர்ட்ஸ் நடக்குதான். அங்க அமைச்சர் பிரபு அவர்களை வர வச்சிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க, சிறப்பு விருந்தினராக வந்திருக்காருங்க. என்ன நடந்துச்சு நீங்க பாருங்களேன். அமைச்சர் பிரபு உள்ள வராரு, அங்க மாணவ மாணவியர்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு தயாரா நிக்கிறாங்க, வரிசையா நிக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. டிவிக்கேன்னு கத்துறாங்க அந்த சிறுமிகள் சிறுவர்கள்லாம். இப்ப இந்த வீடியோ வெளியே வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்கு உள்ளாவது. இதுக்கு டிவிகே காரன் கொடுக்குற முட்டைன்னு தெரியுமா? முட்டுன்னு வந்துட்டா சாமி, நானும் திமுக பார்த்திருக்கேன், அதிமுக பார்த்திருக்கேன், நாம் தமிழர் பார்த்திருக்கேன், எல்லா கட்சியிலையும் பார்த்திருக்கேன், இவங்கெல்லாம் மாதிரி ஒரு கூச்சங்கட்ட முட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது அந்த குழந்தைங்க அவங்களே ஆர்வத்துல சந்தோஷத்துல அவங்களே தெரியாம அவங்க கத்தும் போது எப்படிங்க கண்ட்ரோல் பண்றது? அப்படியா? அப்படிதான் கத்துறாங்களா? அது எதுக்கு அப்ப வாத்தியார் வந்து மைக்கு வேற பிடிக்கிறாரு குழந்தைங்க கத்தும் போது வரிசையா நிக்க வச்சு? அப்ப தெள்ள தெளிவா மினிஸ்டர் வருவார், அவருக்கு வேற நல்லா இந்த ரீல்ஸ் எடுக்கிறது, ஷார்ட்ஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். மினிஸ்டர் என்ட்ரி கொடுப்பார், 2 பக்கமும் படி மாணவர்கள் நின்றுக்கணும், அப்படி டிவிக்கேன்னு கத்தணும். தொடர்ச்சியாக இவங்க இதை ரசிக்கிறாங்க, இதை விரும்புறாங்க, திட்டமிட்டு இது நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்படின்னும் போது ஏன் இவங்களே கேட்டிருக்க கூடாது, நாங்க வரும்போது இந்த மாதிரிலாம் பண்ண வைங்க, கத்த வைங்க அப்படின்ட்டு? இப்படிலாம் நீங்க பண்ணிட்டு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு, அதாவது மக்கள் உங்க மேல ரொம்ப பெருந்தன்மையா இருக்காங்க, உங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க பண்ற பல தவறுகளை ரொம்ப ஆரம்ப காலகட்டம் அப்படின்றதுனால கண்டும் காணாம கடந்து போறாங்க, உங்களை டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காக அந்த மக்களுடைய பெருந்தன்மையை எல்லை மீறி அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எல்லை மீறி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படின் போது உங்களை எல்லாம் கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்க? இப்ப சீமான் பேசிவிட்டாரு, சீமான் திட்டிவிட்டாரு, சீமான் கடுமையா பேசிட்டாரு, கரணமோட பேசிட்டாருன்னா வாங்குங்க. வேற யார் கேள்வி கேட்பா உங்களை? திமுக கேள்வி கேட்டா நீ யோக்கியமா, நீ அதுவா, நீ இதுவான்ட்டு அவங்க மேல 10 தூக்கி போட்டுருவீங்க. மற்ற கட்சிகள் கேள்வி கேட்டா அவங்க பாதி பேர் கேள்வியே கேட்கறது இல்லை. இந்த 1 சீட் 2 சீட் ஜெயிச்சிட்டு இருக்கிற கட்சிகள்லாம் சொல்லவே வேணாம், அவசரப்பட்டு திட்டிட வேணாம். நாளைக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் வரும், மினிஸ்டர் கிடைக்கும், கொஞ்சம் இப்படிக்கா ஒரு சுத்து, அவர் அப்படியே அப்படிக்கா சுத்தி வரும்போது இப்படிக்கா ஒரு சுத்திக்கலாம் அப்படின்ற மூட்ல அவங்க இருக்கிறாங்க. யார் தான் அவங்களை கேள்வி கேட்கறது? அவங்களுக்கு ஃப்ரீ ஹிட் நாம் தமிழ்ல இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப மென்மையா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி பகுமானமா தான் உங்ககிட்ட பேசணுமா? இப்ப அம்பேத்கர் சிலை அங்க சேலத்துல திறக்கப்படாம இருக்குது, அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, இதை பத்தி சீமான் அறிக்கை விட்டுருக்காரு, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தாவேக அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன சொன்னார் அவரு? யாரு சீமான்னா? யாரு எம்எல்ஏவா, எம்பியா? இப்படிலாம் பேசினா அப்புறம் அவங்க உங்ககிட்ட ரொம்ப தடவி கொடுத்து தான் பேசணுமா? நீங்க யாரு? முதல்ல நீங்க யாரு? ரோட்ல இறங்கி போனா யாருக்கு தெரியும்? சீமான் அவர்கள் எம்எல்ஏ ஆகலதான், எம்பி ஆகலதான், ஆனா தமிழ்நாட்டில் அவரை பார்த்தா எல்லாருக்கும் அவர் யாருன்னு தெரியும். அந்த வார்த்தையை பேசின அந்த அமைச்சருக்கு யாரு? உங்க ஊரை விட்டு வெளியூருக்கு போன நீங்க யாருன்னு தெரியுமா? விஜய் அப்படிங்கிற அடையாளத்தை எடுத்துட்டா நீங்களா யாரு? உங்க முகத்துக்குன்னு விழுந்த ஓட்டு எத்தனை இருக்கும்? ஒரு 500, ஒரு 1000? என்ன பண்ணியிருப்பீங்க? உங்க வாழ்க்கையில் நீங்க பண்ண சாதனை என்ன? அதிகபட்சம் கடைசியா வந்த படத்துல இருந்து எல்லாத்துக்கும் போயிட்டு விசில் அடிச்சிருப்பீங்க. நீங்க தான் அந்த பேனரை தடவிக்கிட்டே போயிட்டு ஃபீல் பண்ணுது நீங்க தான், அந்த ஜனநாயகன் படத்துக்கு. இப்படிப்பட்ட ஆளுங்க உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு ஏதோ லாட்ரியில விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அவருடைய முகத்துல அவருடைய பேர்ல நீங்களாம் அமைச்சராக உட்காந்துக்கிட்டு எத்தனை போராட்டத்தில் நீங்களாம் நின்றுருப்பீங்க? எத்தனை போராட்டத்தில் போயிட்டு மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருப்பீங்க? எத்தனை வழக்குகள் வாங்கியிருப்பீங்க? என்னதான் பண்ணீங்க? நேற்று வரைக்கும் நீங்க பண்ணது என்ன? விசில் அடிக்கிறது தவிர, பேனர் வைக்கிறது தவிர, பாலாபிஷேகம் பண்றது தவிர நீங்க பண்ணது என்ன? ஆனா சீமான்னா யாரு?
எம்எல்ஏவா எம்பியான்னு கேட்குற அளவுக்கு அதுப்பு ஏறி போயிருக்குது அப்படின்னா பதிலுக்கு அவங்க மேடையில் அவங்க கேட்க தான் செய்வாங்க. வழக்கு போடுங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு லாபம் தான். நான் தான் சொல்லிட்டேன்ல, அவங்களுக்கு ஃப்ரீ ஹிட். இப்போ சீமான் அவர்கள் இப்போ இந்த பேச்சு இவ்வளோ அக்ரஷனாக அவர் எடுத்துகிட்டு போகிறதுல பொலிட்டிக்கலாக பார்ப்போம். பொலிட்டிக்கலாக இதில் எவ்வளோ லாபம் இருக்குது நாம் தமிழருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே நானே தான் சொல்லியிருக்கேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் தாவேகா புதுசாக வந்த கட்சி, அவங்க வந்து அவங்களும் ஒரு மாற்றம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற இமேஜில் இருந்த வரைக்கும் தாவேகாவை அட்டாக் பண்ண 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 அது நாம் தமிழருக்கு நஷ்டமாகத்தான் போகும், அது அவர்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும், பின்னடைவு தான் ஏற்படுத்தணும்னு நான் தான் சொன்னேன். அதுதான் நடந்துச்சு. 8% 4%க்கு அவங்க போனாங்க. ஆனால் இதில் ஒரு லக் இருக்குது. 8% 4% போனது அவங்களுக்கு பின்னடைவு. ஆனால் அந்த எலெக்ஷனில் தாவேகா ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வந்தது நாம் தமிழருக்கு ப்ளஸ். ஒருவேளை இவங்க 8% 4%க்கு போயிருந்து தாவேகாவும் ஜெயிக்காம திமுகவோ அதிமுகவோ ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய பின்னடைவா இருந்திருக்கும் நாம் தமிழருக்கு. ஆனால் இப்போ தாவேகா இவங்க ஆல்ரெடி யாரை டார்கெட் பண்ணி டீப்பாக அக்ரஷனாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களே இன்னைக்கு பவருக்கு வந்துட்டதுனால நல்ல பேஸ்மெண்ட் இவங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மற்ற கட்சிகளை விட இவங்களால எஃபெக்டிவா கேள்வி கேட்க முடியும். அண்டு இப்போ இவங்க ஆட்சி அமைச்சு இப்போ 2 மாசம் 2.5 மாசம் ஆயிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த அந்த அக்ரஷன்ல முந்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, எதிர்கட்சிகளா ஆப்ஷனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக அதிமுக நாம் தமிழர் இருக்குதுன்னா திமுக ட்ரை பண்றாங்க, பட் க்ளூலெஸ்ஸா பண்றாங்க, ஜென்சி அது இதுன்னு வச்சுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. அதிமுக கொசுகடி இல்லாத நிம்மதியா தூங்க திம்பேர் அப்படின்ற மோட்ல அவங்க பாட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதை கேப்சர் பண்றாங்க. இனி இப்ப கடந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக எதிர்ப்பு திமுக ஆதரவு இதை பேஸ் பண்ணி தான் அரசியல் சுத்திட்டு இருந்துச்சு. 2 தான், ஒன்னு பிஜேபி இன்னொன்று டிஎம்கே. இந்த 2 எதிர்ப்பு ஆதரவுல தான் தமிழ்நாடு அரசியல் இருந்துச்சு. பட் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அடுத்த வரப்போற ஒரு 10-15 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் விஜய் ஆதரவு விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறத சுத்தி தான் அரசியல் இருக்க போகுது. அப்போ அந்த விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த கிரவுண்டு மற்றவங்களாம் கேப்சர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிடணும். நம்ம பண்ணி அதை பயங்கர எஃபெக்டிவா கொண்டு போகணும். அப்படி எஃபெக்டிவா கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு விஜய் அவர்கள் மீது எல்லாருக்கும் ஒரு சிம்பத்தி இருக்குது, கருணை இருக்குது, பெருந்தன்மை இருக்குதுன்னா இது இப்படியே இருந்துட்டு இருக்காது. அடுத்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போகும்போது அவங்க மேலேயும் ஆன்டி இன்கம்பன்சி ஏற்படும். அவங்க அமைச்சர்களும் நிறைய தப்பு பண்ணுவாங்க, ஏற்கனவே ஏகப்பட்டதை பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி மக்களுக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது வரும்போது, மக்கள் சிந்திக்க தொடங்கும் போது ஆரம்பத்திலிருந்தே அக்ரஷனா ஆன்டி டிவிகே பாலிடிக்ஸை கையில் எடுத்து அதுக்கான அடையாளமா எந்த கட்சி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்க நாம் தமிழர் இருந்துச்சு அப்படின்னா திமுக அதிமுகவை விட அதிகமான டிராக்ஷன் நாம் தமிழருக்கு கிடைக்கும். இந்த வகையில தான் பிளான் பண்ணி அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்லயே அக்ரஷனா போறாங்க ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு. அதனால தாவேகா ஜெயிச்ச பிறகு தாவேகா கிட்ட ரொம்ப அக்ரஷனா போறது நாம் தமிழருக்கு பொலிட்டிக்கலி லாபம். 2வது, இந்த ஸ்டேஜில் இவ்வளோ அக்ரஸிவா சீமான் அவர்கள் பேச வேண்டிய இன்னொரு தேவை என்ன இருக்கு அப்படின்னா சோர்வு. அவங்களுடைய கட்சிக்காரங்க கடந்த 2-3 மாசமாவே மிகப்பெரிய தற்சோர்வுல இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஹோப்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. அப்போ அவங்கள எனர்ஜெட்டிக் ஆக்கணும், அவங்களுக்கு மறுபடியும் ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வரணும், நம்ம சண்டை போடுவோம் அப்படின்ற ஸ்பிரிட்டை கொண்டு வரணும். ஆல்ரெடி பயங்கர கோபமாகவும் இருக்காங்க, என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரியான கோபத்திலாம் இருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு உற்சாகப்படுத்தணும். அந்த ஒரு விஷயமும் பொலிட்டிக்கலா இந்த மாதிரியான ஸ்பீச் மூலமா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இன்னைக்கு ட்ரோல் ஆகக்கூடிய இப்ப சீமான் அவர்களுடைய பேச்சு வந்து ட்ரோல் ஆகுது பெரும்பான்மையா அப்படின்னா இது தொடர்ச்சியாக தாவேகா கெட்ட பேர் வர வர இதே பேச்சுகள் அன்னைக்கு வேற மாதிரி பாசிட்டிவா பார்க்கப்படும். இதுக்குதான் இப்ப இருந்தே அவங்க பேஸ்மெண்ட் செட் பண்றாங்க. அடுத்ததா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சமீப காலமாக தொடர்ச்சியாக நாம் தமிழர்ல இருந்து நிறைய பேர் விலகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ அதனால ஏற்படுற ஒரு சோர்வு இருக்குது இல்லையா, அதனால ஏற்படுற ஒரு செட்பேக் இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையும் கவர் அப் பண்ணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ், அவர்களுடைய வாக்காளர்கள், அவங்களுடைய ஃபாலோவர்ஸை அதை மறக்க வச்சு அதை விட அதிகமா வேற ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா வேற ஒரு பெரிய சண்டையை இங்க உருவாக்கணும். ஸோ நம்ம ஒரு பெரிய சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த பேச்சு அப்படிங்கிறது பயன்படும். ஸோ அது எல்லாமே தான் பிளான் பண்ணி இந்த மொமெண்ட்ல இவ்வளோ அக்ரஷனை சீமான் அவர்கள் வெளிப்படுத்துறாரு. இது மட்டும் இல்லாம இதுல இன்னும் பல அரசியல் கணக்குகள் இருக்குது. முதன்மையாக இந்த அரசியலை கையில் எடுக்கிறாரு, தாவேகா எதிர்ப்பு அரசியலை மற்றவங்களுக்கு முன்னாடி முந்திக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம் இல்லையா. அதுக்கு அப்பாற்பட்டு எதிர்வரும் காலங்களில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி நாம் தமிழர் கட்சியை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு அணி அமைக்கிறதுலையோ அல்லது ஒரு பொதுவான ஒரு அணி அமைக்கிறதுலையோ ஏதோ ஒரு வகையில் அவருக்கான எதிர்பார்ப்பு அவங்க மத்தியில் இனி அதிகமாகும். அப்படி அதிகமாகிற டைம்ல அந்த எதிர்பார்ப்பை இன்னும் பன்மடங்கு ஆக்கி வைப்போம். அது கூட்டணி போறாங்க போல அப்படிங்கிறத தாண்டி
ஒரு மிகப்பெரிய அசட் இவங்க இருந்தாங்கன்னா அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைக்கிற அந்த ஒரு நீடு இருக்குது இல்லையா? ஸோ எல்லாமே நீங்க 50% விஜய் ஆதரவுன்ற மாதிரி கூட வச்சிட்டீங்கனாலும் மீதி 50% இருக்குது இல்ல, அதுல யாரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் அட்டென்ஷனையும் உருவாக்கி வச்சுக்கிறது அப்படின்ற அந்த போட்டியில நாம் தமிழர் முந்திக்கிட்டு முன்னாடி வராங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுடைய அரசியல் கால்குலேஷன்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த வகையில் அவங்களுக்கு இது லாபம் தான். அதுக்கு அப்பாற்பட்டு இடைத்தேர்தல் வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் கொலவெறியா காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சீமான் அவர்கள் சொல்றாரு இல்லையா? நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. முதல் முறையா நான் பார்க்குறேன், சட்டமன்றத்துக்குள்ள போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வெறி அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தோல்வி அவங்கள மிகப்பெரிய அளவில் பாதிக்கல. வாக்கு விழுக்காடு ஏறிட்டு போனா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியத்துவத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனா இப்ப நண்டு சிண்டு சும்மா இருந்தவங்க எல்லாம் விஜய் பேரை சொல்லி ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு சவடால் விட்டுனுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள இப்ப அது ஈகோவாகவும் ஹர்ட் ஆகுது. நம்ம போனடா உள்ள போய் அங்க நின்று பேசணும் அப்படிங்கிற அந்த சீரியஸ்னஸ் இப்ப அண்ணன் சீமான் அவர்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ எப்படி இருக்க போகுது, இடைத்தேர்தல் நடந்தால் அது அவ்வளோ ஈஸியாக இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல. பயங்கர சேலஞ்சிங்காக இருக்க போகுது. அதுக்குள்ளே இவங்க என்ன நேரட்டிவ் உருவாக்க போகிறாங்க, அந்த நேரட்டிவ் இவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற அளவுக்கு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போகிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறது எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.